முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் அவர்களுடைய மாணவன் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். இது தொடர்பாக விஸ்வநாதன் ஆனந்தே நியூஸ் 18 தமிழ்நாடுக்காக இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கருத்துக்களை முன்வைக்கலாம். சார் வணக்கம். உங்களுடைய மாணவன் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் ஒரு சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்று கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறார். முதல் கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன? இந்த வெற்றியை எப்படி கொண்டாடி தீர்க்க வேண்டும்? பெரிய அச்சீவ்மெண்ட். அதான் எதிர்பார்க்காம ஒரு 20 நிமிஷம் முன்னாடி டிரா மாதிரி இருந்தது. ஆனா திடீர்னு டிங் ஒரு பிளண்டர் பண்ணி இன்னைக்கே இந்த மேட்ச் முடிகிற மாதிரி ரிசல்ட் வந்துடுத்தோ. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா முதல் வாட்டி வரலாறுலயே 18 வயசுல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் குகேஷோட வாக்கா மூலமா, வெஸ்ட்பிரிட்ஜ் ஆனந்த் அகாடமி மூலமா இந்த கடைசி 4 வருஷத்துல சேர்ந்து வேலை செஞ்சதாலையும், பல பேர் உதவி செஞ்சதாலையும் குகேஷ் வேர்ல்ட் சாம்பியன் ஆனது நம்ம எல்லாருக்கும், இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு எல்லாம் ரொம்ப பெருமை. நிச்சயமாக சார். தமிழ்நாடு தான் சதுரங்கத்தின் பிறப்பிடம் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியிலையும் நீங்கள் நிலைநிறுத்தி கொண்டிருந்தீர்கள். அந்த வகையில் தற்பொழுது உங்களுடைய மாணவர்களும் மீண்டும் அதை உலகத்திற்கு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து மீண்டும் ஒரு உலக செஸ் சாம்பியன் மகுடம் சூடி இருக்கிறார். இந்த வெற்றியை தமிழ்நாடு தான் சதுரங்கத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்றத நம்மால பெருமைப்பட்டுக்கிற முடியுமா? அந்த வெற்றியை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமை தான். பிளஸ் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு அரசும் தமிழ்நாடு சதுரங்க கம்யூனிட்டியும் சேர்ந்து இன்னும் பல சாம்பியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். நிச்சயமாக சார். சமீபத்தில் நடந்த அந்த சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடர் தான் குகேஷை உலக கேண்டிடேட் செஸ் தொடருக்கு தேர்வாகுவதற்கு ஒரு முக்கியமான போட்டியாக அமைந்தது. அதற்கு பிறகு அவர் உலக செஸ் கேண்டிடேட் தொடர்லையும் வெற்றி வாகை சூடி வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கு தகுதி பெற்றார். அந்த நம்ம சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது இந்த குகேஷினுடைய வேர்ல்டு செஸ் டோர்னமெண்ட் டைட்டிலுக்காக? கண்டிப்பா அங்கதான் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு குவாலிஃபை பண்ண முடிஞ்சது. நிச்சயமா சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடர் தான் இந்த மகுடம் சூடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக திகழ்ந்திருக்கிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. கிட்டத்தட்ட 18 வயதில் ஒரு இளம் கிராண்ட் மாஸ்டர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் மகுடம் சூடுவது அப்படின்றது ஒரு எவ்வளவு பெரிய விஷயமாக முன்னாள் சாம்பியன் நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் இந்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறீங்க. இளம் வயதில் இந்த மாதிரியான ஒரு மகுடம் சூட முடியுமா? இது எவ்வளவு முக்கியத்துவம் வெற்றி, எவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக நீங்கள் கொண்டாடுறீங்க? இந்தியா மாத்திரம் இல்லை, உலகத்திலேயே யங்கஸ்ட் எவர் வேர்ல்ட் சாம்பியன். அதுலேருந்தே யோசிக்கலாம் இது இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கு குகேஷுக்கு பல போட்டிகளை ஜெயிக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் ஸோ அவர் கரியர் இப்போதான் ஆரம்பிக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். நிச்சயமாக சார். 13 போட்டிகளின் முடிவில் ஏறக்குறைய 2 வீரர்களுமே சமநிலையில் தான் இருந்தாங்க. கடைசி சுற்றும் கிட்டத்தட்ட 40 நகர்த்தலுக்கு மேல் சமநிலையில் தான் இருந்தது. உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் திங்க் பண்ணீங்க? டை பிரேக்கருக்கு போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? டை பிரேக்கரில் 2 பேர்த்தில் டிங்லரின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி சார் இருந்துச்சு? நானும் அதான் யோசிச்சிருந்தேன், டை பிரேக்கர் அநேகமா டை பிரேக்கருக்கு போறதுன்னு. ஆனால் திடீர்னு நான் நினைக்கிறேன் குகேஷ் முயற்சி செஞ்சு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறதால தான் திடீர்னு ஒரு நிமிஷம் அவருக்கு கான்சென்ட்ரேஷன் போயிட்டு டிங் இந்த தப்பு செஞ்சார். நிச்சயமாக சார். அந்த டிங் லெரினுடைய அந்த கடைசி ரூக் மூவ் தான் இந்தியா மகுடம் சூடுவதற்கு, தமிழ்நாடு மகுடம் சூடுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக திகழ்ந்திருக்கிறது. குகேஷ் போலவே நிறைய சாம்பியன்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக திகழ்ந்திருக்கிறீங்க. இணைப்பில் நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாக பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தவங்க. குகேஷினுடைய வெற்றி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி,
எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி. தமிழ்நாடு மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக உலகிற்கு எடுத்துரைத்திருக்கிறது. சதுரங்கத்தில் தமிழ்நாடு தான் பிறப்பிடம் என்பதை. அது தொடர்பான கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணீங்க. மிக்க நன்றி சார்.